பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியின் பாமக வேட்பாளர் கவிஞர் திலகபாமா இன்று காலை பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களை நேரில் சந்தித்த அவர் தேர்தல் அறிக்கைகள் மற்றும் மக்கள் நல வாக்குறுதிகளை விளக்கி மாம்பழம் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். சாலைமா நகர், எம்கேபி நகர், புது நகர், மல்லிகை அபார்ட்மெண்ட், ராஜீவ்காந்தி நகர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்திற்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பெண்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டு வேட்பாளருக்கு தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். பெரம்பூர் தொகுதியில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திலகபாமாவின் பிரச்சாரம் வாக்காளர்கள் மத்தியில் கவனம் பெற்றுள்ளது. கடந்த 19 நாட்களாக உங்களிடையே தொடர்ந்து நடந்து உங்களை சந்தித்து பேசி உரையாற்றி வருகின்றேன். இன்றைக்கு ஊடகங்கள் முழுக்க பெரம்பூர் தொகுதி களம் மாறி போயிடுச்சுங்கன்னு பேசுது. பெரம்பூர் தொகுதி களம் மாறி போயிடுச்சுன்னு அதுவும் விகடன் எழுதி இருக்கிறாங்க. 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நபர், அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். பொதுவா நான் குறை பேசுறதை அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைப்பேன். அதை விட நம்மளுக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்கள், பிரச்சனைகள், தீர்வுகள், இதை அதிகம் பேசுவதற்கு நமக்கு தேவை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா மகளிர் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். வீட்டுல ஒரு நம்ம மம்பாடு காசு பத்திரமா வீட்டுல இருக்கிறது இல்ல. ஒரு நாள்ல முந்திலாம் என்னன்னா சனிக்கிழமை ஆனா காசு கடைக்கு போயிருப்போம். இப்ப காலையில 6 மணிக்கே போயிட்டு இருந்தது. உள்ள வந்ததுல இருந்து கொஞ்சம் அதை நிறுத்தி இருக்கிறோம். 6 to 12 எங்கேயாவது கடை திறந்துருக்கா? திறந்து இருந்தா கூப்பிட்டு விடுங்க, வந்துறேன். என்ன அது திறக்க கூடாது, சட்டப்படி தப்பு. நம்ம எப்ப வேணாலும் நீங்களே போலீஸ்ல புகார் கொடுக்கலாம். காவல்துறையும் யாரு கொடுப்பாங்க, நாங்க வந்து புடிச்சு உள்ளதுக்கு போறோம் காத்திருக்கிறாங்க. நண்பர்களே, பெரியவர்களே, தமிழகத்தின் ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும். ஒட்டு மொத்தத்தையும் திமுக தமிழ்நாடு கூறு ஓட்டு விற்பதற்கு தயாராகி விட்டார்கள். இந்த 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. எவ்வளவு கோடி? நமக்கு தெருக்கோடி தான் தெரியும். 5 லட்சம் அப்புறம் கோடியா? 1 கோடி, 2 கோடி, 3 கோடி இல்ல, 5 லட்சம் கோடி கடன் வாங்கினேன். சரி, கடன் வாங்கினீங்க, என்ன செஞ்சீங்க? கேள்வி இருக்குல்ல. கொண்டு வந்து என் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு கொடுத்தீங்களா? இல்ல இந்த பகுதியில ஒரு தொழிற்சாலை தொடங்குறதுக்கு என் பிள்ளை படிச்ச பிள்ளை வேலைக்கு வந்துருவான்ல, தொழிற்சாலை தொடங்கினேன்னா அதுக்கு கொடுத்தீங்களா? இல்ல, நாங்க எங்களுடைய வாழ்விடத்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழிவகை பண்ணிருக்கீங்களா? நம்ம எப்ப வந்தாலும் ஒன்னே ஒண்ணு கேட்கிறோம் வர்றவங்கிட்ட பூரா. நம்ம அது கவுன்சிலர்கிட்ட கேட்கறோமான்னு தெரியல. எம்பி எலெக்ஷன் வந்தாலும் அதான் கேட்கறோம், எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வந்தாலும் கேட்கறோம். ஐயா எங்களுக்கு ரோடு போடுங்க, ஐயா எங்களுக்கு சாக்கடை போல, ஐயா எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. ஏங்க இதெல்லாம் நிர்வாகம் சரியா இருந்தா தன்னை போல நடக்கணுமா இல்லையா? மாநகராட்சியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? 4000 கோடி எதுக்கு செலவழிச்சாங்களா? மழைக்காலத்துல தண்ணி வடிஞ்சு அப்படி கடலுக்கு போயிருக்க மட்டும் செலவழிச்சிருக்காங்களாம். நான் பாக்குறேன் ஒவ்வொரு தெருவா பாதாள சக்கரைக்கு போட்டிருக்காங்களா மூடி, மூடிக்கு பக்கத்துல ஒவ்வொரு இடத்துலயும் நோண்டி வச்சிருக்கிறோமா? ஏன் தண்ணி போக மாட்டேங்குது. அப்ப நீ 4000 கோடி என்ன செஞ்ச? உள்ள கொலா பதிச்சாங்களா? பதிச்சாங்களா? தெரியாது. அந்த கொலாய்க்கு எவ்வளவு கமிஷன் வாங்குறதுல இருந்தே கவனமா இருந்தாங்களுடைய எப்படி வாட்ட வைக்கணும், தண்ணி எப்படிதான் போகும் யோசிக்கணுமா வேணாமா? நீங்க எதையுமே மக்களுக்காக நிர்வாக திறமையோடு யோசிப்பதற்கான ஆட்சி இல்லை. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியாது.